நான் சென்னையில ஒரு தனியார் நிறுவனத்துல இரவு நேரம் பணிபுரிஞ்சு வரேன். என்னுடைய வேலை நல்லா போயிட்டு இருந்துச்சு. இரவு வேலை, பகல்ல தூக்கம், இதுவே என்னோட வாழ்க்கை. நான் ஒரு வாடகை வீட்டுல மேல் தளத்துல வசித்து வரேன். என்னுடன் என் நண்பனும் தங்கி இருக்கிறான். கீழ் தளத்துல வீட்டு ஓனரும் அவரது குடும்பமும் தங்கி இருக்குது. ஓனருக்கு 50 வயசை தாண்டிடுச்சு. ஓனரின் மனைவி, அவங்களோட மகள் பெங்களூர்ல பணிபுரிஞ்சு வருகிறா. கடைசியா அவர்களது மகள் வித்யா கல்லூரியில இறுதி ஆண்டு படிச்சுட்டு இருக்கிறா. இவளு இந்த கதையின் நாயகி. நானும் என்னோட நண்பனும் அவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்குவோம். தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்போம். பேச்சுலருங்கிறனால கடையில தான் சாப்பிடுவோம். ஒரு சில நாட்களா அவங்க வீட்ல இருந்து எங்களுக்கு உணவு வரும். அத அவங்களோட மக எங்களுக்கு மேல கொண்டு வருவா. நாங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருப்பதால ஓனரும் அவங்க மனைவியும் எங்க கிட்ட இயல்பா பழகுவாங்க. அவளது மகளையும் சகஜமா பேச விடுவாங்க. எனது நண்பன் பகலிலும் நான் இரவிலும் பணிபுரிகிறேன். வார இறுதி நாட்கள்ல அவன் சொந்த ஊருக்கு போயிடுவான். அந்த நாட்கள்ல நான் மட்டும் தங்கி இருப்பேன். நான் பகல்ல தூங்குவதால அன்புள்ளம் கொண்ட ஓனரின் மனைவி எனக்கு சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. அவரது மகள் அத கொண்டு வந்து கொடுப்பா. அவ வரும் நேரம் நான் தூங்கிட்டு இருக்கறனால கதவை தட்டி எழுப்புவா. இதனால எனக்கு தூக்கம் கெடும். அவ, இனி கதவை தட்ட வேணாம், நான் திறந்து வச்சுட்டு தூங்குறேன், நீ வச்சுட்டு போன்னு சொன்னேன். நான் தூங்கும் போது மட்டும் போட்டுக்கிட்டு தூங்க. அதனால எவ்வளவு சூடா இருந்தாலும் நான் பெட்ஷீட்டை இடுப்பு வர போத்திக்கிட்டு தான் படுப்பேன். வித்யா காலேஜ்ல படிப்பதால காலையில சீக்கிரமே வந்து உணவை வச்சுட்டு போயிடுவா. விடுமுறை நாட்கள்ல நான் தூங்க நேரமாகுங்கறனால உணவு பொறுமையா வரும். இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் விடுமுறை நாள்ல நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அவ என் அறைக்கு உணவு வைக்க வந்தா. அந்த நேரம் என்னோட போர்வை விலகி இருக்கிறத பாத்துட்டா. இது பின்னால அவ சொன்னது என்கிட்ட. அத பார்த்தவுடன் அவ ஓடிட்டா. அடுத்த நாள் அவ மேல வரவே இல்ல. 2 நாள் கழிச்சு அதே போல காலையில சீக்கிரமே வந்து உணவை வைக்கும்போது என்னுடைய போர்வை நல்லா விலகி இருந்தது. அத பார்த்து அவ ஓடாம அங்கேயே நின்னுட்டு இருந்தா. பிறகு அவ போர்வையை சரி செஞ்சுட்டு போனா. நாட்கள் போக போக அவ பேசுறது குறைஞ்சுது. ஆனா பார்க்கும் போதும் பேசும்போது வெக்கப்படுவா. நான் எப்போதும் போல பேசிட்டு வருவேன். விடுமுறை நாட்கள்ல நான் வெளியே வந்து மாலை நேரத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அந்த சமயம் அவ மேல வருவா. அவ படியேறி வரும்போது ஆடிக்கிட்டேதான் வருவா. இதுவரை அவ அப்படி வந்ததே இல்ல. அவளை தவறா நினைச்சதும் இல்ல. இப்போது அவளை பத்தி சொல்றேன். 5 அடி உயரம், கருப்பும் மாநிறமும் அல்லாத நிறம், நல்ல முகம், இடுப்புக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் கூந்தல் இருக்கும். அவ சிரிக்கும் போது கன்னத்துல குழி விழும். அந்த சம்பவத்திற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அவளை பார்ப்பேன். அது அவளுக்கும் தெரியும். இருந்தும் கண்டுக்கவே மாட்டா. சில சமயங்கள்ல யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வருவா. நான் வச்ச கண்ணு வாங்காம அவளை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதை கண்டு சிரிப்பா. போக போக அவளோட சேட்டைகள் அதிகமாயிட்டே போச்சு. அவளது செய்கைகள் அவளுக்கு உணர்வு உள்ளது என்பதை காட்டுச்சு. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரே பயம், எங்க அவங்க பெற்றோருக்கு தெரிஞ்சு விடுமோன்னு. ஆனா அவ அத பத்தி கவலைப்படாம சாதாரணமா என்கிட்ட பேசிட்டு இருந்தா. ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 11 மணி அளவுல நான் தூங்கிட்டு இருந்த நேரம் அவ உள்ள வந்து உணவை வைக்க. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அவ பாத்திரத்தை வைக்கும் சத்தத்தை கேட்டு கண்ணை திறந்தேன். அத அவ பார்க்கல. அந்த நேரம் அவ என் பக்கம் திரும்பியதும் என் கண்களை மூடி தூங்குவது போல நடிச்சேன். ஆனா அவ அங்கிருந்து செல்லாம என்னை உத்து பார்த்தா. என்ன நினைச்சாலோ சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு என் அருகில வந்தா. என்னை உத்து பார்த்துக்கிட்டே நான் நல்லா தூங்குவது போல நடிக்க அவ நான் தூங்குறேன்னு நினைச்சு அப்படியே அருகில சென்றா. என் இதயம் வேகமா துடிச்சுது. அவ பதறி போய் கைய எடுத்துட்டு அங்கிருந்து ஓடிட்டா. நான் அவளை பார்த்து சிரிச்சேன். ஆனா அவ திரும்பி கூட பார்க்காம ஓடிட்டா. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓனரும் அவங்க மனைவியும்
அவசர வேலையா செங்கல்பட்டு வர செல்ல ஓனரின் மனைவி என்ன கூப்பிட்டு இன்னைக்கு அசைவ உணவு சமைச்சிருக்கிறேன், கீழே வந்து சாப்பிடுன்னு சொல்ல நாங்க செங்கல்பட்டு வரைக்கும் போறோம். வீட்டுல வித்யா இருக்கிறா, பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் கழிச்சு கீழே போய் கதவை தட்ட வித்யா வந்து கதவை திறந்தா. என்ன கண்டதும் ஒரு கள்ள சிரிப்பு சிரிச்சுட்டு, வாங்க, அப்பவே வருவீங்கன்னு பார்த்தேன், இப்ப வரீங்கன்னு கேட்க கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு சொல்ல, அவ சரி வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உணவை பரிமாறனா. சாப்பாடு நல்லா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டே இருக்க, அவ கிச்சன்ல இருந்து காஃபி கொண்டு வர அவ பெற்றோரை பார்த்து இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டு என்ன பார்த்துக்கிட்டே சிரிச்சா. நான் இங்கிருந்து கிளம்பி மேல சென்று அவளுக்கு மெசேஜ் செஞ்சேன். அதன் பிறகு இருவரும் அவரவர் வேலையில மூழ்க. அப்போதான் அவ மேல வரும் நேரம் அது இன்று வரை தொடர்ந்துகிட்டே இருக்குது.